முரசுமோட்டை ஒன்றியம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டு நிர்வாகிகள் தெரிவுகள் இடம்பெற்று அங்குரார்ப்பண நிகழ்வு இனிதே இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள், மகிழ்வூட்டும் நிகழ்வுகள் இடம்பெறப் போகின்றன. அது மட்டுமல்லாமல் இங்கு வருகை தந்திருக்கின்ற புத்திஜீவிகள், கல்விமான்களுடைய ஆசி உரைகளும் ஆற்றலாளர்களுடைய உரைகளும் இடம்பெற இருக்கின்றது என்பதனை உங்களுக்கு அறிவித் தருகின்றோம். இப்பொழுது அரங்கிலே எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்கப்பட வேண்டியவர், புலம்பெயர்ந்த மண்ணிலே ஒருவருடைய படம் இருக்கும், இன்னொருவருடைய பாடல் இருக்கும். அவர் வேறு யாருமல்ல, எமது தமிழீழ தேசிய தலைவர் அவர்களால் எமது தாயக மண்ணல்ல, மாவீரர் துயிலமில்ல மண்ணை பொற்கிளியாக பெற்ற எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர், தமிழக மண்ணிலிருந்து எங்களுக்காக வரலாற்று பதிவுகளை பாடல் பதிவுகளாக்கிய எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மூத்த கலைஞர், தேமதுர குரலால் எங்களை அழகுபடுத்திய பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களை உங்கள் அனைவருடைய கரகோஷத்தோடு அன்பாக அரங்கிலே வரவேற்றுக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். முரசு மோட்டை ஒன்றியம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டதுமே எங்களுடைய மண்ணை பாடிய மூத்த கலைஞர் இந்த அரங்கிற்கு வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி அடைகின்றது. அவரை வருக வருக என வரவேற்பதிலே முரசு மோட்டை ஒன்றியம் பெருமிதம் கொள்கின்றது. அவரை நான் வானொலிக்காக நேர்முகம் கண்டிருக்கின்றேன். அப்போது நான் சொன்னேன், ஐரோப்பிய மண்ணிலே எல்லா வீடுகளிலுமே ஒருவருடைய படம் இருக்கும், அந்த படத்திற்கு சொந்தக்காரர் எங்களுடைய தேசிய தலைவர். பாடல்கள் இருக்கும், அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் தேனிசை செல்லப்பா அவர்கள். இந்த ஒன்றியத்தை ஆரம்பித்து வைத்து ஆசியுரை வழங்க எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மூத்த கலைஞர், தமிழகத்தில் இருந்து நீண்ட காலத்தின் பின்னர் பிரித்தானிய மண்ணுக்கு வருகின்றிருக்கின்ற பாசறை பாணர், எங்களுடைய போராளிகளுக்கெல்லாம் உரமூட்டியவர், உற்சாகமூட்டியவர், எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர் தேனிசை செல்லப்பா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு மிக அன்பாக அழைக்கின்றேன். எல்லோரும் உங்களுடைய கரகோஷத்தை வழங்கி அவரை அன்பாக வரவேற்றுக் கொள்ளுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மூத்த கலைஞர் தேனிசை செல்லப்பா, பானசை அதாவது பாசறை பாணர். தமிழீழத்தில் உள்ள முரசுமோட்டை இருந்து வந்திருக்கும் எமது எம்மின மக்களே, உங்களெல்லாம் பார்க்கிற போது துன்பமாக தான் இருக்கிறது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த லண்டன் மாநகரத்தில் உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக எனது உடலிலே உயிரை பிடித்து கொண்டு வந்தேன். எம்மின மக்களுடைய இந்த முகத்தை பார்த்து, குழந்தைகளை பார்த்து, இளைஞர்களை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காக எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கடவுச்சீட்டு முடக்கத்தை தகர்த்து எறிந்து இந்த மண்ணிலே கொண்டு வந்து நிறுத்தியவர் எமது மாண்புமிகு ரஞ்சன் அவர்கள். அதை என்னால் மறக்க இயலாது. என்னோடு எனது மகன் இளங்கோ செல்லப்பா, மருமகள் மணிமேகலை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் 2 தினங்களிலே ஒரு பிரமாண்டமான முறையிலே எம்மின மக்களெல்லாம் சேர்ந்து நம்முடைய பழைய நினைவுகளை எல்லாம் கேட்க, கதைக்க அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஏற்பாட்டை ரஞ்சன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு பின்னடைவு, அந்த பின்னடைவு நேரத்திலே புலம்பெயர்ந்து வாழுகிற எமதின மக்களை சந்திக்க வேண்டும் என்று துடியாக துடித்தேன், அழுதேன். இரவு பகலாக ஐரோப்பிய சமுதாயம், கனடா உள்பட அனைத்து மக்களும், நம்முடைய புலம்பெயர்ந்த மக்கள் தொலைபேசி அடித்து இரவு பகலாக கேட்பார்கள். அன்றன்றைக்கு உள்ள நிலவரங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு எங்களையும் நாங்கள் தேற்றிக்கொள்ள வேண்டும், எமது மக்களுக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கிற நிலையில் நான் அங்கே வாழ்ந்து வந்தேன். ஆக
ஒரு விடுதலை என்பது நிச்சயமாக அது எவனாலும் எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உலக வரலாற்றிலே விடுதலை என்கின்ற ஒரு நிலையை அடைந்த நாடுகளெல்லாம் அதனுடைய இலக்கை நோக்கி சென்று பல பின்னடைவுகளை சந்தித்து அதை பலரிடம் ஒப்படைத்து இறுதியாக வெற்றி பெற்றதுதான் விடுதலை வரலாறு. இதில் கிஞ்சிட்டு மாற்றமில்லை. ஆகவே எம்மின மக்களே, நம்முடைய தாயகம், நம்முடைய மண் நமக்கு வெகு விரைவில் வரும். அதற்கு புலம்பெயர்ந்து வாழுகிற எம்மின மக்கள் இன்றைக்கு உங்கள் கையிலே தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 20-25 பேர் நெருப்புக்கு இரையாகி முத்துக்குமார் தான் ஆரம்பித்து வச்சு இங்கே நம்ம முருகதாசன் வரைக்கும் தொடர்ந்து ஒரு 29 பேர் நெருப்புக்கு தீக்கிரையானார்கள். அதே போல் இன்றைக்கு புலம்பெயர்ந்த மக்கள் உங்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வரலாறு வாழ்கிறது. ஐநாவிலே எமதின மக்கள் கொடியை பிடித்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான பேர்கள் முழக்கம் போடுகிறார்கள், ஜெனீவாவிலே போடுகிறார்கள். இதையெல்லாம் ஊடகங்களிலே அங்கே தமிழ்நாடு முழுக்க எல்லா மக்களும் பார்க்கிறார்கள். ஆகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் கைவிடவில்லை, அந்த விடுதலையை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் உங்களை எல்லாம் வந்து சந்திக்க வேண்டும் என்பதற்கு பெரும் முயற்சி எடுத்த நம்முடைய ரஞ்சன் அவர்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாலே இது உருவாச்சு. அவர் எனது இல்லத்திற்கு வந்திருந்தார் சென்னையில். அப்போ அவர் மறக்க இயலாதியா என்கிற பழைய பாடல்களெல்லாம் நினைவுபடுத்தினார். அப்போ நான் சொன்னேன், கடவுச்சீட்டு முடக்கத்தாலே வரவு முடியலை, அன்பு காட்டும் உலக தமிழரையே காண முடியலை, தடையை மீறி பாடும் உணர்வை தடுக்க முடியலை, தலைவர் நெஞ்சில் இருந்து என்னை எடுக்க முடியலை என்று பாடலை பாடினேன். அப்போது அவர் சொன்னார், கடவுச்சீட்டு முடக்கத்தாலே வரவு முடியலைன்னு நீங்கள் பாடினீங்க, ஆனால் வர முடியும் என்று நான் காட்டுகிறேன் என்று உறுதியாக சபதம் எடுத்தார். அது ஓராண்டு கொண்டு இன்றைக்கு உங்கள் முன்னாலே முரசுமட்டு எம்மின மக்கள் முன்னாலே வந்து இந்த நம்முடைய சன்னதியிலே, சிவபெருமானுடைய சன்னதியிலே நாம் கூடியிருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் பாடல்கள் நிறையா நாம் பாடியிருக்கிறோம். எவ்வளவு பாடல்கள் நான் பாடினேன் என்று வரும்போது, வாகனத்தில் வரும்போது என் மகன் இளங்கோ, நம்முடைய ரஞ்சன் அவர்களெல்லாம் கதைத்து கொண்டு வந்தார்கள். அவரும் சொன்னார், எவ்வளவு பாடல்கள் எங்கள் அப்பா பாடியிருக்காருன்னு எனக்கே தெரியாது. அதேபோல் அந்த பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு பாதுகாத்து வச்சிருக்கிற புலம்பெயர்ந்த மக்கள் தான். சாதாரண பாடல்கள் அல்ல, நம்முடைய வரலாற்றை, அந்த வரலாறு வாழ்கிறது என்கின்ற நாளைக்கு நம்முடைய சந்ததிகள், குழந்தைகள் பாடக்கூடிய, நினைத்து பாடக்கூடிய அந்த பாடல்கள். புதுவை ரத்னத்துறை அவர்கள் எழுதிய பாடலை மறக்க முடியுமா? பச்சை வயலே, பனங்கடல் வழியே, மட்டுநகர் வாவியிலே பாடு மகளே, வன்னி அழகே, மண்ணாறு நிலமே, தமிழ் ஈழக்கொடி ஏறுகின்ற கோணமலையே, மேகத்திரளே, அலை மோதும் கடலே, நாங்கள் போக விடை தாரும் தமிழ் ஆக இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார்கள். புதுவை அண்ணன் கடைசியாக எழுதிய ஒரு பாடல், போர்க்கள சூழலிலே சண்டை நடந்து கொண்டிருக்கும்போது அவர் எழுதிய கடைசி பாடல் அதுதான். அதையெல்லாம் நான் இங்கே பாடல் இருக்கிறோம். அப்பேற்பட்ட கண்ணகி சிலையே பார்க்கலையா, கால் சிலம்பினை நீயும் தூக்கலையா என்று கேட்கிறார். வள்ளுவர் கோட்டமே பார்க்கலையா, வாசலில் எம் கூக்குரல் கேட்கலையா என்று கேட்கிறார் புதுவையாளன் அவர்கள். அதான் அவர் கடைசியாக எழுத பாடல். செந்தூர், அதே இதில் தரத்தில் வருமா, செந்தூர் முருகன் நீ வந்து வேளாங்கண்ணி மாதா கூட வெளிகளில் பார்க்கவில்லை, திரு செந்தூர் முருகன் வந்து எம்மை காக்கவில்லை என்கின்ற அந்த கருத்துக்களெல்லாம் சொன்ன
ரொம்ப உருக்கமாக இருக்கிறது. ஆகவே இது போன்ற பாடல்கள் எல்லாம் நீங்கள் இன்னும் ஒரு 2 நாளில் அறிவிப்பார்கள். ஆக நீண்ட பழைய கால மாங்கிளி மரங்கொத்தியும் அழகான அந்த பனைமரம், தமிழீழ மண்ணே உன்னை போன்ற நிறைய பாடல்கள் எல்லாம் நான் வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறேன். புதிய பாடல்களும் இருக்கிறது. இப்போது நம்முடைய தேசிய தலைவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு வெளியிட்ட புதிய பாடல்கள், அந்த பாடல்களையும் நாங்கள் பழசு புதுசு எல்லாத்தையும் இணைத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எல்லா பாடல்களையும் பாடணும். ஏன்னா அடுத்து நம்ம வர முடியுமா என்ன சந்தேகமாகவும் இருக்குது. ஆகையினால எல்லா பாடல்களையும் நாம் வந்து உங்கள் மத்தியிலே பாட இருக்கிறோம். நீங்கள் வாருங்கள். நம்முடைய ஐபிசி இதிலே அவர்களுடைய குரலை நான் தொலைபேசியில் கேட்டிருக்கிறேன். சிவானி அவர்கள் சிறந்த தமிழ் உச்சரிப்பு, தமிழுக்காகவே மிகப்பெரிய ஒரு ஊடகத்தில் இருந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உணர்வுமிக்க குடும்பத்தில் பிறந்த அவர்கள் நம்முடைய இன மக்களுக்கு ஒருங்கிணைப்பு பாலமாக இருக்கிறார்கள். ஆகவே வரும்போது ரஞ்சன் அவர்களை பற்றி சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஒரு இது நான் சொன்னால் அவங்களுடைய தொலைபேசியிலே அவர்கள் இந்த வானொலியிலிருந்து இங்கிருந்து அங்கே அவர்கள் இப்படி செய்திகள் வேண்டும் போகணும் பேசுவார்கள். நாங்களும் அதுக்காக ஒத்துழைச்சிருக்கிறோம் அவர்களுக்கு. அவ்வளவு அருமையான ஒரு தமிழ், அருமையான ஒரு குரல். அவர்களுக்கும் இந்த பெரும் முயற்சி எடுத்துங்க வரவழைத்த அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயம் என்பது சிவபெருமான் சேக்கிழார் பெருமான் சிவபுராணத்திலே பாட்டியிருக்கிறார். சிவபெருமான் மதுரையம்பதியிலே ஆடிய திருவிளையாடலை சேக்கிழார் பாடியிருக்கிறார். பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டதும் பிள்ளை கறி சமைக்க கட்டளை இட்டதும் அட்டதிசை நடுநடுங்க அனங்கனை சுட்டதும் திட்டமுடன் நீ செய்த திருவிளையாடலோ தேவாதி தேவனே திருக்கையிலை வாசனே என்று முடிக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட சிவபெருமானுடைய ஆலயத்திலே எம்மின மக்களுக்காக மாவீரர் துயிலும் இல்லம் நிர்மாணம் செய்வதற்காக காண வேண்டி மாவீரர்களுடைய அந்த நினைவிடத்தை துயிலும் இல்லமாக அமைப்பதற்கு நம்முடைய ரஞ்சன் அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். இது ஓராண்டு காலமாக திட்டமிட்ட அவருடைய எண்ணத்துக்கு உயிரூட்டம் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலே எம்மின மக்களே, நீங்கள் பல அமைப்புகளாக இருக்கலாம். ஆனால் எமது தலைவர், தேசிய தலைவர், எமது மண் தமிழீழ மண் அது விடுதலை பெற வேண்டும், எமது மாவீரர்களுடைய புகழை வருங்கால சந்ததிகள் உணர வேண்டும் என்பதற்காக நான் எந்த அமைப்பிலும் சேராதவன். தமிழ்நாட்டிலும் அப்படித்தான். எந்த தலைவனும் இந்த இயக்கத்தில் இவர் உறுப்பினராக இருக்கிறார் என்று நான் சொந்தம் கொண்டாட முடியாது. அவர்கள் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. என்னை நான் யார் கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது. ஆனால் என்னுடைய தேசிய தலைவருடைய அந்த பணியை அவருக்கு நாம் செய்ய வேண்டிய, மாவீரர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எந்த அமைப்புக்கும் நீங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விழா நீங்கள் வாங்கணும் கூப்பிட்டா நான் வருவேன். இங்கே அமைப்புக்குமே நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நான் என்னுடைய கொள்கையை தான் சொல்லுவேன். எமது தலைவர், தேசிய தலைவர், எமது மண் தமிழீழ மண் விடுதலை அடைய வேண்டும், கொசோவாவை போல், தென் சூடானை போல், கிழக்கு தமிழரை போல் வாக்கெடுப்பு மூலமாக நடைபெற வேண்டும் என்பதால் என்னுடைய கொள்கை. ஆகவே யார் கூப்பிட்டாலும் நான் வருவேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய வன்னிமைந்தன் அவர்கள் பாடல்களை எழுதினார்கள், அதையும் நான் பாடினேன். அன்றைக்கு வரும்போது ஏன் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய பாடலை மட்டும் பாடுகிறீர்கள், எங்கள் பாட்டுனா பாடக்கூடாதா என்று கேட்டார்கள். இன்றைக்கு யார் பாட்டு எழுதினாலும் பாடுகிறேன். அது நம்முடைய கருத்தாக இருக்கணும்.
நம்முடைய விடுதலையாக இருக்கணும், நமது தேசிய தலைவரை பற்றி இருக்கணும், என்கின்ற மாவீரரை பற்றி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை தான் நான் யார் வேணாலும் பாடிக்கொண்டிருக்கிறேன். அது மாதிரி யார் கூப்பிட்டாலும் இந்த பணிக்காக வருவேன் என்று உங்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்க முரசு மாவட்ட எம்மின மக்களுக்கு நன்றி. நீங்கள் திரளாக அன்றைக்கு முழு பாடல்களையும் கேட்க வாருங்கள் என்று இரு கரமுகப்பி கேட்டுக்கொண்டு நம்முடைய சுஹாசினி அவர்களுக்கும் மற்ற இங்கே உள்ள முக்கிய பிரமுகர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.